ஓம் நமச்சிவாய. இந்த செப்டம்பர் மாதம் 2026 மிதுன ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசி பலன் இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு மிருகசிரிஷம் 3-4 பாதங்கள் மற்றும் திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரக்காரங்களும் மிதுன ராசிக்குள்ளே வரீங்க. இந்த மிதுன ராசி இந்த மாதம் எப்படி இருக்கும்னா, ஓரளவுக்கு நல்ல சாதகமான பலன் இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் நாம் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த அமைப்பு இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது. தனவரவு, பொருளாதார நிலை இதெல்லாம் நல்லா இருக்குது. மேலதிகாரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளுடைய அனுசரணை இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். உழைப்பிற்கு தகுந்த மரியாதை உண்டு. ஆனால் இந்த மாதம் நீங்கள் கடன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பெரிய ஆடம்பர செலவுகள் செய்யக்கூடாது. நீங்களும் செய்யக்கூடாது. ரெண்டாவது, முக்கியமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வேறு எந்த பாயிண்ட்டுமே தேவையில்லை. செப்டம்பர் மாதம் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் பேசுகிறது மட்டும் குறைச்சி கவனமாக பேசணும். ஏன்னு சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் இங்கே இருக்கார். செவ்வாய் உங்கள் ராசியிலேயே இருக்கார். இது செப்டம்பர் 18ஆம் தேதி 2வது இடத்துக்கு வராரு. எங்கே வராரு? கடகம் வீட்டுக்கு வராரு. கடகம் செவ்வாய் யாரு? நீச்சம். 2வது இடத்துக்கு நீச்ச வீட்டுக்கு குரு கூட சேர்ந்து வரார். 2வது இடத்துக்கு நீச்சமாகிறார் செவ்வாய். அப்போ என்ன ஆகும்? குடும்பஸ்தானத்தில் குழப்பம் உண்டாகும். அப்போ என்னன்னா, குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அது வாக்குவாதம் முற்றலாம். அது பெரிய பிரச்சனையாக கூட வர வாய்ப்புண்டு. அதனால் நீங்கள் பேசுறது, கணவனாகட்டும் மனைவியாகட்டும், குடும்பத்தில் வேறு யார் கூடயுமே பேசுறதுல கொஞ்சம் அமைதி. யாராவது ஒருத்தர் பேசினாலும் யாராவது ஒருத்தர் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. மெயினாக இந்த மாதம் இது ஒன்று தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, வேறு எதுவுமே இல்லை. குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல எல்லா பக்கமுமே. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, காதலர்களுக்கு, காதலித்து கொண்டிருக்கின்ற காதலர்களுக்கு என்னன்னு கேட்டால், அந்த காதலர்களுக்கு என்ன ஆகும்னா, பெற்றோருடைய சம்மதம் கிடைக்கும். காதலிச்சு கொண்டு இருக்கவங்களுக்கு பெற்றோருடைய சம்மதம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ராசிக்கு சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கார். அதாவது உங்கள் ராசி சுக்கரன் இங்கே ஆட்சியில் இருக்கார். அப்படி உங்களுக்கு 5வது இடத்துல சுக்கரன் இருக்கார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்னென்னா, உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் சேரும். உங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நல்ல படிப்பு வரும். வேலைக்கு போகிறவங்க நல்ல வேலை, புதிய வேலை எங்கேயாவது முயற்சி செஞ்சீங்கன்னா குழந்தைகளுக்கு ஈஸியாக நல்ல வேலை கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக நல்ல பெயர் கிடைக்கும். ஸோ இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குது. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஒன்று பேச்சுவார்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. பார்ட்னர்ஷிப் இந்த மாதம் கொஞ்சம் பார்த்து வேலை செய்யணும். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கிறது, புதுசாக பெரிய முதலீடு போட்டு தொழில் தொடங்கிறது, கடை வைக்கிறது, இதெல்லாம் இந்த மாதம் தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. உடல்நிலையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். தகப்பனாருக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இந்த ஜாதகம் உள்ளவர்களுடைய தந்தைக்கு சில பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே உணவு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி இதையெல்லாம் தடைகள் நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஆனால் நீங்கள் முருகர் கோயிலுக்கு சென்று செவ்வரளி பூ வச்சு அர்ச்சனை செய்வது நலம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த மாதம் நன்றாகவே இருக்கிறது. ஓம் நமச்சிவாய. நன்றி.